நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் வெடித்துள்ள நிலையில் வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளன. அந்த காட்சிகளை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் கார்கே வழங்க கேட்போம். கார்கே, வணக்கம். இந்த சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த நேபாளம் முழுவதும், நாடு முழுவதும் என்ன நடக்குதுன்ற விவரங்களை பதிவு பண்ணலாம் கார்கே. நேபாளத்துல சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களுக்கு 5ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு சமூக வலைதளமாக முடக்கப்பட்டு வருகிறது. அது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்திருந்த உத்தரவின் அடிப்படையில் அமைச்சர்கள் கூடி எடுத்த முடிவு. அதனுடைய இம்ப்ளிகேஷனாக தான் சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போது அங்கு வெடித்திருப்பது அரசியல் போராட்டமாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த அரசுக்கு எதிராக போராட்டம், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவங்க பதவி விலகணும் அப்படின்னு இன்று இளைஞர்கள் திடீரென நேபாளத்துடைய பல்வேறு பகுதிகளில் நடத்திய இந்த போராட்டம் அங்க பெரும் கலவரமாக மாறி இருக்கு. ராணுவம் களமிறக்கப்பட்டிருக்கு. காத்மண்டுல இருக்கக்கூடிய ஜனாதிபதியினுடைய மாளிகை உள்ளிட்ட இடங்கள், பிரதமருடைய அலுவலகம் உள்ளிட்ட இடங்களுக்குள்ள அவங்க நுழைய முயன்றார்கள். அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். சிலர் மேல முதல்ல ரப்பர் குண்டால சுட்டாங்க. அப்புறம் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டது. அதனை தொடர்ந்து சிலர் மேல துப்பாக்கிச் சூடு நடந்திருப்பதாகவும் தகவல். இதுவரை 14 பேர் உயிரிழந்திருப்பதாக ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கொண்டிருக்கிறது. காத்மண்டுல இருக்கக்கூடிய 6 மருத்துவமனைகள்ல இவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எஞ்சியவர்கள் சிவில் மருத்துவமனையில 2 பேரும், KMC மருத்துவமனையில 2 பேரும் இப்போது உயிரிழந்திருப்பதாக தகவல். இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு அஞ்சப்படுகிறது. இதற்கு மத்தியில இந்த ஜென்சி எங்களுக்கு சோசியல் மீடியா வேணும், இது எங்களுடைய வெறும் பொழுதுபோக்குல எங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி விடுகிறார்கள். எங்களுடைய வாழ்வாதாரம், நாங்க வெளியில என்ன நடக்குதுன்னு இதை வச்சுதான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஓரளவு நிலைமை எங்க கட்டுக்குள்ள இருப்பதாக தெரிகிறது. ஏன்னா ராணுவத்துடைய பிடிக்குள்ள வந்திருக்கு. அங்க ஊரடங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முந்தைய காட்சிகள், அதாவது வாகனம் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் கொண்டிருக்கிறது. ஆனா இது இன்னைக்கு நிலைமை என்ன, நேபாளத்துல 1 கோடி இளைஞர்கள் இருக்காங்க. அந்த 1 கோடி இளைஞர்கள்ல பெரும்பாலானவங்க வேலை இழப்பால பாதிக்கப்பட்டிருக்காங்க, வேலை இல்லாம இருக்காங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல இப்ப நாளைக்கு திரும்ப இதே மாதிரி போராட்டம் வெடிக்கலாம் அப்படின்றாங்க. குறிப்பா இவங்க எப்படி ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னா, டிக்டாக் போன்ற சில செயல்பாட்டில் இருக்கக்கூடிய செயலிகள்ல இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு ஒன்று சேர்வதாக தகவல். அவங்கள தடுப்பதற்காக ராணுவத்தினரும் களமிறக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து நேபாளம் முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்கே. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.